தைவான் பிங்கிறது ஜஸ்ட் இந்த மாதிரி இப்படி இருக்கு இல்லையா, இப்படி ஒரு கிளையை நீங்கள் கட் பண்ணி ஒரு ட்ரேல போட்டு வளர்த்துட்டீங்கன்னா ஒரு மாதத்துல வேறு விட்டுரும். அதுதான் கட்டிங் பிளான் சொல்லுவோம். ஏன்னா உருவாக்கக்கூடிய மெத்தட் வேறுபடும். தைவான் மீன் அந்த மாதிரிலாம் அதையும் உருவாக்குனாங்க. அதை தான் நம்மளும் கொடுத்தோம், எல்லாரும் கொடுத்தாங்க. இப்போ இதில் நாங்கள் அதுலேயுமே ஒட்டு ட்ரை பண்ணோம். பட் அப்போதைக்கு பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல, அதை அப்படியே விட்டுட்டோம். பட் இந்த ரகத்தில் இப்போ நம்ம ஒட்டு கன்றுகள் கொடுக்குறோம். என்ன வித்தியாசம் சார்? இப்போ ஒட்டுன்னு இருக்கு, கட்டிங் இருக்கு, என்ன அடிப்படை வித்தியாசம்? கட்டிங்னு பார்க்கும்போது ஒரே ஒரு மதர் குச்சி மட்டும்தான் இருக்கும் அதில். இது ஒட்டு பண்ணும்போது ரெண்டுனுடைய பெற்றோர்களிலும் இணையறாங்க. ஸோ கீழே விதை செடி வந்து நம்ம நாட்டு செடி போட்டுக்கலாம். விதை செடி வந்து நம்ம வேருக்காக வச்சிருக்கிறோம். இயற்கையாக வந்து அந்த விதை செடியில இயற்கையா வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஏன்னா ஆணி வேர் இருக்குன்னா சார், ஈல்டு கம்மியா இருக்கும். அதுல சளி வேர் இருக்கும். ஆமா, இதுல ஆணி வேர் இருக்கும். ஆணி வேர் வந்துருது. இதுல கிராஃப்டிங் பண்ணும்போது ஆணி வேர் அதிகமா இருக்கறனால உங்களுக்கு வேர்கள் வந்து பரவலாக இருக்கு, உற்பத்தி பண்ணி ஊட்டச்சத்துக்கள் அதிகமா உறிஞ்சும். ஆனா அதுல வந்து உங்களுக்கு கட்டிங்ஸ்ல அவ்வளவு பார்க்க முடியாது. மோரோவர் இன்னொரு முக்கியமான குணாசி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்டிங் போடும்போது பரவலா வந்து வேர் நிறைய வரும், ஆனா ஆணி வேர் இருக்காது. காற்று பெருசா அடிச்சுன்னா விழுந்துரும் மரம். அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். இது வந்து மண்ணுல வந்து ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிறனாலையும் ஆணிவேர் இருக்கிறனாலையும் காற்றினுடைய தாக்கத்தை தாங்கி வளரும் சார். லைஃப் எப்படிங்க சார்? இப்போ தைவான் பிங் இப்போ சார் வளர்த்துருக்காங்க, ஜென்ரலாக பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு தைவான் பிங் கிராஃப்டிங் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து அதை வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக இருக்கும், லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு 3-4 வருஷத்துல அதோடைய சக்தி இழந்துடும். இது ஆணிவேர் இருக்கிறனால இதனுடைய வளர்ச்சியும் இதனுடைய லைஃப் ஸ்பேனும் அதிகமாக இருக்கும். இப்போ 3 மெத்தட் மெயினாக சொல்லுவோம் சார். கட்டிங்ஸு, ஏர்லேரிங், விண்பதின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் ஒட்டுக்கன்றுகள். இப்போ L49 பார்ப்பீங்க, இப்போ லலித்னு ஒரு ரகம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்பதியத்தில் கொடுப்பாங்க. அது ஒரு 6 வருஷம் 7 வருஷம், ஒரு 6 வருஷம் 7 வருஷம் லைஃப் கொண்டு போயிடலாம். இதுதான் நமக்கு பெஸ்ட் மெத்தட்.